நமஸ்காரம். நம் வீட்டில் சிறு குழந்தைகள் இருக்குமானால் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைத்திருக்கும். அதை முதலில் என்ன என்று சொல்லுகிறேன். அதை வைத்துக்கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொன்று உள்ளது. ஆன்மீக விஷயத்திலேயே நிறைய கருத்துக்களை நம் அன்றாட வாழ்க்கையை வைத்தேதான் நம் ஆச்சாரியர்கள் புரிய வைத்திருக்கிறார்கள். புத்தகங்கள் எல்லாம் அப்படித்தான் உள்ளன. இது 1000 ஆண்டுகளாகவே இப்படித்தான் எழுதி வருகிறார்கள். அப்போதுதான் நமக்கு அது மனசில் வாங்குவோம், புரிந்து கொள்வோம் என்று அதன் அடிப்படை. சின்ன குழந்தை 1 வயதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். வேற்றுமுகம்னு ஒன்று சொல்லுவார்கள், கேள்விப்பட்டிருக்கலாம். வெளியார் யாரேனும் வந்தால் அந்த குழந்தை சௌரியமாக பழகாது, போகாது. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். நாம் நம்மிடத்திலிருந்து இறக்கி விட்டு வந்திருக்கிறார்கள் போ என்று சொல்லி அவர்கள் ஆசையாக கூப்பிடுவார்கள், சிரிப்பார்கள், கன்னத்தை கிள்ள பார்ப்பார்கள், 1 நிமிஷம் வெறித்து பார்க்கும், பின்னர் ஓன்னு அழுக வைக்கும். அது ஏன்? இது நம்முடையவர்கள் அல்லர், நமக்கு தொடர்பில்லாதவர், புதியவர். நம்மோடு தொடர்புடையவர், நெருக்கமானவர்னு தெரியும் வரை பழகாது. ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க்ட், ஜாகிரதை உணர்வு. இத்தனைக்கும் நாம் அங்குதான் இருப்போம். நம்மோடு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். நம்ம கையிலோ காலிலோ உட்கார்ந்து கொண்டு, நம் அடியில் அமர்ந்து கொண்டு பேச்சையெல்லாம் நன்றாக கவனிக்கும். அந்த இடத்திலே இருக்க மாட்டேன்னு கூட பிடிவாதம் அவ்வளவாக பிடிக்க மாட்டார்கள். ஆனா நம்ம மடியில் உட்கார்ந்து இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு ஜாகிரதை. அப்படியே நாமே இறக்கிவிட்டு அவர்களிடத்தில் கொடுக்க பார்த்தால் ஏற்றுக்கொள்ளாது. உடனே நம்மை கழுத்தை கட்டிக்கொண்டோ தோளை பிடித்துக் கொண்டோ அப்படியே கட்டியாக பிடித்துக் கொண்டு போக மாட்டேன். அதையும் மீறி கொடுத்தால் அழ ஆரம்பிக்கும். அதென்ன, நம்மளை மட்டும் அவ்வளவு பற்று? நம்ம என்ன ரொம்ப நெருக்கமாக தெரியுமா? எதனால்? குடும்பத்தவர்களோடு அப்படித்தான் பழகும். அப்படி செய்யும் போது அந்த பெற்றவர்களுக்கோ அல்லது கூடவே இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்கோ வருத்தமாக இருக்குமா, சந்தோஷமாக இருக்குமா? கண்டிப்பா சந்தோஷப்படுவார்கள். நம்மிடத்தில் தான் குழந்தை ஒட்டிக்கொள்ளும், அடுத்தவரிடத்தில் போகாது. அது என்ன கவலையாப்படுவோம்? ஓ, என்னிடத்திலே உட்கார்ந்து இருக்கிறானே, அடுத்தவரிடத்தில் போகவில்லையே, அதெல்லாம் படமாட்டார்கள். நம் குழந்தை நம்மிடத்தில் ஒட்டிக்கொள்கிறது. ஒரு சென்ஸ் ஆஃப் பொசசிவ்னஸோட கூட ஒரு சந்தோஷம் இருக்கும். சமாதானப்படுத்துவோம். சரி சரி, நீ ஒன்னும் போக வேண்டாம், வா, அழாதே, போக வேண்டாம், என்னிடத்திலே இரு அப்படின்னு வேற சொல்லிக் கொள்வோம். வந்தவர்கள் சற்று முழித்து பார்த்துவிட்டு, வேற்றுமுகம் வராது போல் இருக்கிறது, பழகவில்லை, கொஞ்ச நாளானால் பழகும், நேரமானால் பழகும் என்று சொல்லி சற்று அசடு வழிந்து விட்டு போய்விடுவார்கள். வேற என்ன செய்ய, வரவில்லையே. நீங்கள் அடுத்த முறை வரும்போது குழந்தை உங்களிடத்தில் வரும். இது நாம் சொல்லி சமாதானப்படுத்திக் கொள்வோம். இதுதான் சொல்ல வந்த உதாரணம். எதை தெரிந்து கொள்ள? நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தை. பழகிய நெருக்கமான ஒருத்தர் பகவான் மட்டுமே. இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் யாராவது வெளியாரை கண்டால் பயந்துதான் போகும், பழக்கம் இல்லை. பகவானை கண்டால் ஒட்டி கொள்ளும். அவர் மடியில் உட்கார்ந்து கொண்டு யாரை வேண்டுமானாலும் பார்த்து சிரிக்கும். ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு அடிப்படையே இந்த கருத்து தான். எனக்கு வேற யாரையும் தெரியாது, பழகின முகமே இல்லை. இத்தனைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளையாவது ஒன்றும் தப்பு செய்ய போவதில்லை.
ஏமாற்றப் போவதில்லை, நல்லவர் தான். அது குழந்தைக்கு புரியவில்லை. ஆனால் இங்கு அப்படி அல்லவே. மற்ற பேர் யார் நம்மை இந்த சம்சாரத்தில் எப்படி ஏமாற்றுவார்கள்? யாரோடையாவது நமக்கு தொடர்புண்டா? இல்லை. இந்த பிறவியால் ஏற்பட்ட தொடர்பு, அவ்வளவே. உடல் ரீதியான தொடர்பு. ஆத்ம ரீதியான தொடர்பு ஒருத்தரிடம் மட்டுமே. அதனால இந்த ஆத்மா ஆழ்வார்கள் போன்றவர்கள்லாம் அவரையே கெட்டியாக பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப பெருமானுக்கு என்ன தோன்றும்? ஒரு பெருமிதம். நம் குழந்தை நம்மிடத்தில் வருகிறான், மற்ற பேரை பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டது. அந்த பெருமிதம் பெருமானிடத்தில் இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா? அந்த பொசசிவ்னஸ், என் சொத்து, நான் தான் உடையவன், இதுகள்லாம் உடைமை. அப்படி செய்தால் தானே நம்மை கெட்டியாக பிடித்துக் கொண்டு காப்பாற்றுவார். நாம் எங்கோ போய்கொண்டிருந்தால் அவர் என்ன நினைப்பார்? சரி, எப்படி இந்த குழந்தை எங்கு வேணாலும் போகும், நாம் தானா என்ன என்று நினைத்து விடுவார். இந்த குழந்தையாவது வயதான பிற்பாடு வெளிவாசலில் போய்த்தான் ஆக வேண்டும், எல்லாரோடும் பழகித்தான் ஆக வேண்டும். நாமே எத்தனை நாள் மடியில் உட்கார்த்த முடியும்? ஆனால் பகவானிடத்தில் அப்படி அல்ல. அதான் பெரிய வேறுபாடு. எப்போதும் அவர் மடியில் இருக்கும் வரைக்கும் தான் க்ஷேமம். தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாளின கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகையருளாய் வந்தேன்னு பாடினார். மற்ற எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு தாழ்ச்சி, உன் தாள், உன் திருவடி வட்டத்துக்குள்ளதான் வாழ்ச்சி. ஆனால் நாம் குழந்தைகளைப் போலே அவரையே கெட்டியாக பிடித்துக் கொண்டு என்னை எங்கேயும் விட்டுவிடாதே என்றால் பெருமானுக்கு பகு திருப்தி, ரொம்ப சந்தோஷம். இதைத்தான் நான் வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்தேன். என்னை சிரித்துக் கொண்டே அணைத்துக் கொள்ளுகிறார். இந்த உண்மை புரியுமானால் ஒரு பக்கம் நமக்கு காப்பு, நிஜமா சேஃப், இன்னொரு பக்கத்தில் இனிமை, ரொம்பவே அனுபவம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.